friends, welcome to Chedian Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷலுக்காக குல்ஃபி பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் குல்ஃபிக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டர்ட் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரை வந்து ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பால் ஆட் பண்ணலாம். இதில் டைரெக்டாக பால் அப்படியே இதை போட்டோம்னா கெட்டி தட்டிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு அரை கப்பு அளவு பால் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் அதை கலந்து விட்டுக்கோங்க. லம்ஸே இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விடணும். இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா கலந்து வந்துடுச்சு. அது எதுவுமே லம்ஸே இல்லை பாருங்கள். ஸோ இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ அடுப்பில் நம்ம பால் வச்சிடலாம். ஆல்ரெடி காய்ச்சின பால் தாங்க இது. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த குல்ஃபிக்கு நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். எனக்கு வந்து 3/4 கப்பு சர்க்கரை தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சால் போதும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இந்த ஸ்டேஜில் அந்த கஸ்டர்ட் மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். அடுப்பு வந்து ஸ்லோலியே இருக்கட்டும். நல்லா அது கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே உருண்டையாக ஆகிடும் அது. ஸோ இப்போது ரெடி ஆகிட்டே வருது கஸ்டர்ட் மிக்சர். இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அக்ரூட்டு, பாதாம், முந்திரி, இதில் நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போது இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வைக்கணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இந்த குல்ஃபி மோல்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அதில் போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கிற அந்த மோல்டில் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வெயிலுக்கு அதுவும் இதமாக இருக்கும், குளு குளுன்ட்டு குல்ஃபி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது 8லேருந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு இருந்ததுன்னா நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கும் அது. ஸோ போய் எடுத்தாச்சு ஆஃப்டர் 12 ஹவர்ஸ். இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு வாட்டி போட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அது. அதனால தான் அந்த மூடியை திறந்துட்டு ஸ்டிக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கத்தியில் அந்த கேப் வரதுக்காக ஸ்டிக் போட்டுட்டு இப்போது நம்ம அதை எடுக்க போகிறோம். சூப்பரான குளு குளு குல்ஃபி. லைட்டாக கத்தியில் வந்துட்டு நீங்கள் அந்த இது பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்மையான டேஸ்ட்டுங்க குல்ஃபி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளு குளு குல்ஃபியை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதை மறக்காம வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களோட குட்டீஸ்ங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.